மீடியாவில் நாங்கள் எப்போவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. நாங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போது ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணச்சா செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க. திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ், வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவை அனுப்புனாங்க. தட் ஹார்ட் ட்ரைவ் எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல. அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும். நாங்கள் 3 பசங்க எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் 3 பேரும் யாருக்கு மெயில்ஸ் வந்தாலும் அங்கே தான் வரோம். அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு 15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்.